ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தாங்க செய்ய போகிறேன். இந்த கஞ்சி குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் எடுத்துக்கலாங்க. இது மூட்டு வலி, கை கால் வலி உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கஞ்சி செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூன் உளுந்து ஊற வச்சுருக்கேன். பால், தேங்காய், நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் உளுந்து ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவை ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த கஞ்சி நான் ஒரு 5லேருந்து 6 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறேங்க. சேர்த்து நல்லா கையால் அந்த மாவை நல்லா கரைச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த உளுந்தோட பச்சை வாசனை போகும். கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. வீட்டில் உள்ள பெண் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த கஞ்சி செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா எப்பப்பெல்லாம் இட்லிக்கு ஊற வைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக இந்த கஞ்சி செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக உளுந்து ஊற வைக்க தேவையில்லை. ஊற வைக்கிற உளுந்துலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இனிமேல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சுங்க. நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்குறேங்க. இப்போ ஆறின பாலை இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா பால் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.